நீங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட் ஆன் கோல்டு அதை நம்ம எப்பயுமே மாற்றிடாதீங்க. இனிமேல் இன்னொன்று சொல்லிடுறேன், அணியக்கூடிய ஆபரண வகையாக இருக்கக்கூடிய தங்கம் இனி கிடையாது. பில்லி சூன்யம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்க போய் பில்லி சூன்யம் நிவர்த்தின்னு போய் கிளம்பி பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, பில்லி சூன்யம் வைக்கிறத விட எடுக்கிறதுக்கு தான் சார்ஜ் அதிகம். சரிங்க, எவ்வளவு சார்ஜ்? கரெக்டா பண்றதா 30 லட்சம் ரூபா ஆகுங்க. நம்ம பெரிய நெல்லிக்காயை ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்குறோம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு விஷயங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனி. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, சர்டிஃபைட் ஜமாலஜிஸ்ட் ஏகே பாலசுப்ரமணியன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வாழ்க வளமுடன். வணக்கம். ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்களையும் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சொல்லுங்க. சந்தோஷம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். பார்த்தோன்னே அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குறீங்க. இயல்பாகவே வாராகி டிவி ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, ஆன்மீக பலத்தை கொடுக்கக்கூடியது, நிகழ்ச்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கு. சந்தோஷம், சந்தோஷம். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசியிருந்தோம், தங்கத்தை பத்தி பேசியிருந்தோம். நிறைய பேர் இப்படி வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேர் ஐடியாலாம் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. என்னோட நண்பர்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நல்லா இருந்தது அப்படின்ட்டு. இப்போ சமீபமா பாத்தீங்க அப்படின்னா தங்க நகை ஏறிட்டே இருக்கு, எட்டாக்கனியாவே இருக்கு. பத்தாவதுக்கு மூடியவர்கள் வேற கொஞ்சம் வாங்க வேணாம் இந்த ஒரு வருடத்துக்குன்னு சொல்லிட்டாங்க. மக்கள் குழப்பத்திலே இருக்காங்க, வாங்கலாமா வேணாமா, இல்ல என்ன ஏது அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்குல்ல சார், அதை பத்தி ஒரு தெளிவுபடுத்தலாமா? போர்க்காலங்கள் வந்தாலே மக்கள் பாதுகாப்பான முதலீடுன்னு சொல்லுவாங்க. அதாவது சேஃப் ஹெவன் அப்படின்னு சொல்லக்கூடியது. அது இன்டர்நேஷ்னலாக உள்ள ஒரு அமைப்பு தான். அது என்னதான் டாலரு அது இது கம்ப்யூட்டர் காலம் அப்படி இப்படின்னு டெக்னாலஜிக்கலி போகும்போது இருந்தாலும் கூட மக்கள் இயல்பான மனோநிலை பார்த்தீங்கன்னாக்கா 3 விஷயத்துல தான் இருக்கும். பெண், பெண், பொன். இது 3ல் தான் அந்த ஆசைகள்ங்கிறது, மனிதனுடைய ஆசை இந்த 3 விஷயத்தால தான் நிர்ணயிக்கப்படுது. எப்படி நீங்க பார்த்தீங்கன்னாலும் கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அடித்தளம் அப்படிங்கிறது ஒன்று மண்ணால் ஏற்பட்டதாக இருக்கலாம், அல்லது பெண்ணால் ஏற்பட்டதாக இருக்கலாம், அது ஒரு பொண்ணால் ஏற்பட்டதாக இருக்கலாம். ஸோ இந்த 3 விதமான தன்மைகள் எப்போயுமே இருந்துக்கிட்டதுனால எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ கரன்சி ஆகி போய் அப்படி இப்படிம்பாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையும் பார்த்த ஆள் தான் நான். நியூமராலஜிக்கலாக டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். எல்லாமே நீங்கள் பண்ணிவிட்டு அவங்க கடைசியாக எங்கே ஏறுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தங்கத்தில் தான் ஏறுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட தெரிஞ்சுட்டு அவங்களோட பணத்தை விட்டுட்டு நீங்கள் தங்கத்தை விட்டுட்டு கூட நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் நீங்கள் நம்ம ஆர்த்தடாக்ஸாக நம்ம குடும்பங்கள்ல பாரம்பரியமாக தங்கத்தில் மண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, பொண்ணில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது மாதிரி கோல்டு வாங்கி வைக்கிறது என்றைக்குமே நல்லது. ஐயா மோடிஜி எதுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்டர்நேஷ்னலாக போர்க்காலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால நம்மளால் தாங்க முடியலை. ஸோ அதுக்காக நீங்கள் நாங்கள் கோல்டை இம்போர்ட் பண்ணுறது, நீங்கள் வாங்குறதுனால தான் நாங்கள் இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அதனால நாங்கள் அந்த இம்போர்ட் டியூட்டி அதிகமாகுது. அதனால நீங்கள் வாங்குறத கொஞ்சம் குறைச்சிக்கங்க, அதை நம்ம பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. பட் அவர் சொன்னது ஒரு நாட்டுக்காக சொல்லும்போது நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம வீடை நம்ம தான் பார்த்தாங்க இல்லையா? அவங்க நாட்டை பற்றி கவலைப்படுறாங்க, நம்ம அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது, நம்ம வீட்டை பற்றி கவலைப்படுவோம். வீடுகளால் சேர்ந்தது தான் நாடு. அது வீடு நல்லா இருந்ததுன்னா நாடும் நல்லா இருக்கும். அது என்னுடைய கருத்து. ஸோ அதனால என்னென்னா, நீங்கள் எப்போவுமே இன்வெஸ்ட் ஆன் கோல்டு, அதை நம்ம எப்பயுமே மாற்றிடாதீங்க. அது முன்னாடி 916 கோல்டாக இருந்தது, இப்போ 9 கேரட்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஹால்மார்க் போட்டு கொடுக்க சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் கோல்டு வாங்குறது எப்போவுமே நல்லது. உங்களுக்கு உண்டான பணத்துக்கு உண்டான கோல்டு உங்களுக்கு வீட்டுக்கு சேரணும், அவ்வளோதான். அது ஏறினா என்ன இறங்கினான்னு நிறைய பேருக்கு கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, கோல்டு விலை இறங்குமா கேட்குற கேள்வி. அதுக்குள்ளே நீங்கள் வச்சிருக்க பணம் இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. விலை இறங்கணும்னு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சேவிங்ஸ் மணி இருக்குமா, அது என்னுடைய கேள்வி. அது என்னங்க அப்படின்னா இருக்காது. எப்போவெல்லாம் பணம் இருக்குதோ நீங்கள் எவ்வளோ இறங்குதா ஏறுதா அதை பற்றி கவலையே படாதீங்க. போக வாங்க, அடகுல வேணாலும் வச்சுக்கோங்க, வீட்டில் வேணாலும் வைக்க உங்களுக்கு பயமாக இருந்ததுனாக்க லாக்கரில் வச்சுருங்க. ஸோ லாக்கரில் இனிமேல் இன்னொன்று சொல்லிடுறேன், அணியக்கூடிய ஆபரண வகையாக இருக்கக்கூடிய தங்கம் இனி கிடையாது. இனி நீங்கள் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நிச்சயமாக அந்த அணிகின்ற திறன் இனிமேல் ஜனங்களுக்கு அது ஆபத்தை தான் விளைவிக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் வாங்குங்க, லாக்கரில் வைங்க. காயினா வாங்குங்க, லாக்கரில் வைங்க. இன்னும் பெஸ்ட்டு, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. வாங்கி வீட்டில் லாக்கரில் வச்சிட்டிங்கனாக்க உங்களுக்கு தேவைக்கேற்ற போது நீங்கள் அதை போய் என்னமோ அடாவடி வெட்டி கந்து வெட்டியெல்லாம் இல்லாமல் நம்ம போய் குடும்பத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு, ஒரு சேஃப்டியாக நம்ம ஒரு ஃபீல் பண்ணுறதுக்கு. அதனால நீங்கள் வாங்குங்க, லாக்கரில் வைங்க. போட்டுக்கிறதுக்கு கவரிங் நகையை போட்டுக்குங்க. இது ஒரு விதத்தில் நல்லது தான். இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் அணிகிறத தவிர்த்துக்குங்க. பட் ஆபத்துக்கு உதவுற பாந்தவன் தான் இது தங்கம் தான் இருக்க போகுது, எப்போவுமே அதுதான்.
ஸோ அதனால நீங்கள் தங்கத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா. சில பேர் வந்து பல்கா வாங்குற மாதிரி சொல்லுவாங்க. உங்களால 1 கிராம் 2 கிராமா இருந்தாலும் போய் வாங்கிக்கோங்க. ஏன்னா இது நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருச்சு இப்போ. நிச்சயமா. உதாரணத்துக்கு நீங்கள் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப நல்லது தான். தங்கத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஏறுது, கிரிப்டோ கரன்சி ஏறுதுன்னு என்னென்னமோ சொல்லிட்டு வருவாங்க. நீங்கள் போட்டிங்கன்னா அது வரவே வராது. ஸோ அதனால நீங்கள் வந்து தங்கத்திலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அதான் நல்லது. கண்டிப்பா. கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் சார். சரி. இப்ப நெறைய பேருக்கு எட்டாக்கனியா இருக்குல்லங்க. ஆ. நெறைய பேர் வாங்கணும்னு நெனைப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட பணம் இருந்தா தான் பணம் வாங்குவாங்க. ஆமா. அவங்களுக்கு அந்த எல்லாத்துக்கும் செலவு பண்றதுக்கு பணம் வரும். இந்த சேர்க்கிறது தங்கம்னா வராது. ஆமா. அப்படி இருக்கவங்களுக்கு ஏதாவது பரிகாரம் இத ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னா அதாவது எல்லாத்துக்கும் நான் பரிகாரம் வந்து நம்ம புராணங்கள்லையும் சரி, நம்மளுடைய முன்னோர்களும் சரி குடுத்துட்டு தான் போயிருக்காங்க. நம்ம அதை வந்து சரியா கவனிக்காம இருக்கோமோங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ வந்து பகவத்பாதர் ஆதிசங்கரர் அவங்க வாழ்க்கையில நடந்த நிறைய சம்பவங்களை நீங்க பார்த்தீங்கன்னாக்க, நம்ம போன இதுல கூட பேசியிருந்தோம். ஒரு பில்லி சூனியம்லாம் இருக்கா? அப்படின்னு எல்லாருக்குமே சயின்டிஃபிக் வேர்ல்டுல ஒரு சந்தேகம் வரும். ஆமா. பில்லி சூனியம் ஆதிசங்கரர் சொல்லியிருக்காங்க. வந்திருக்கு. அவருக்கு வாழ்க்கையில வந்திருக்கு. பில்லி சூனியம் அவருக்கு வந்திருக்கு. அவர் அதில் பாதிக்கப்பட்டிருக்கார். அப்போ அவர் மாதிரி ஒரு மகா புருஷர், சித்த புருஷர், நேரடியாக பரமேஸ்வரர் ஈஸ்வர அவதாரம்னு சொல்லக்கூடியவர், அவருக்கு வருமானம் வந்திருக்குன்னா இது ஒரு நாடகம். அது காமிச்சு நமக்கு ஒரு செழிவை கொடுக்குறாரு. அது வரும்போது அவர் என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கனாக்க, ஏற்கனவே பேசியிருக்கோம், அபினவ குப்தர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மந்திரவாதி இவர் மேலே ஒரு போட்டியாக அவருக்கு மேலே ஏவி விடுறாரு ஒரு மாய மந்திரத்தை. ஸோ பிளாக் மேஜிக் வரும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கனாக்க, திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகிறார். அதான் முக்கியமானது. நீங்க வந்து திருச்செந்தூர் முருகர் கோயில் இப்பதான் ஃபேமஸ் ஆயிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏற்கனவே 5000 வருஷங்களுக்கு முன்னாடி தான் ஆதிசங்கரர் பிறப்பு இருந்ததா சொல்றாங்க. ஸோ அந்த காலகட்டத்திலேயே திருச்செந்தூர் முருகர் கோவில் வந்து வழிபாடு பண்ணிட்டு, அங்க ஒரு ஸ்லோகம் பாடுறார். சுப்பிரமணிய புஜங்கம் அப்படிங்கிறது. சுப்பிரமணியருங்கிறது தெரியும். புஜங்கம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்பத்தை குறிக்கக்கூடியது. பொதுவாக பிளாக் மேஜிக் எல்லாமே சர்ப வடிவில் தான் வரும். ஸோ அந்த சர்ப வடிவத்தில் வரக்கூடிய அந்த பிளாக் மேஜிக்கை இவர் வந்து அந்த ஸ்லோகத்தின் மூலமாக தீர்த்துக்கிட்டார். இப்போ வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு பில்லி சூனியம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் போய் பில்லி சூனிய நிவர்த்தின்னு போய் கிளம்பி பாருங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பில்லி சூனியம் வைக்கிறத விட எடுக்கிறதுக்கு தான் சார்ஜ் அதிகம். சரிங்க, எவ்வளோ சார்ஜ்? அது கரெக்டாக பண்ணுறதா 30 லட்ச ரூபா ஆகுங்க. இப்படியெல்லாம் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் அப்படியெல்லாம் போக வேண்டாம். ரொம்ப ஒரு சமய சஞ்சீவின்னு சொல்லுவாங்க. அந்த மருந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு. அது ஒன்றும் இல்லை. ரெகுலராக யூடியூப் இருக்கவே இருக்குது. சுப்பிரமணியம் புஜங்கம் அந்த ஸ்லோகத்தை போட்டு காலையிலையும் சாயந்தரமும் கேளுங்க. இது போதுமான. திருச்செந்தூர் முருகர் படம் வச்சுங்க, விளக்கேற்றுங்க, மாலை போடுங்க. இதை கேட்டுக்கிட்டே இருங்க. தன்னை போல விலகி போயிடும். இது வந்து ஜென்யூனாக எந்த விலையும் செலவில்லாத ஒரு மருத்துவம். கரெக்டான முறையில் உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். அதே மாதிரி அப்போ தங்கத்தை வாங்குறதுக்கும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிரத்யட்சமாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, கனகதார ஸ்தோத்திரம், கனகத்தை தங்கத்தை மழையா பொழிஞ்சது. அவர் யாருக்கிட்ட கொடுத்தாரு? எதன் மூலமா அந்த சம்பவம் நடந்ததுன்னா, அதுவும் வாழ்க்கையில ஒரு நாடகமா நடத்தி நமக்கு ஒரு சின்ன குறிப்பு அதில் குறிச்சிருக்காரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க, அவர் போய் தாயே பிச்சாந்தேகி அப்படின்னு கேட்கும்போது, அந்த அம்மா வந்து கொடுத்தது, அந்த அம்மா கையில கிடைச்சது, அந்த இடத்துல இருந்தது என்னன்னா நெல்லிக்கனி. பெரிய நெல்லிக்காய். நம்ம பெரிய நெல்லிக்காயை ரொம்ப சர்வசாதாரணமாக பார்க்குறோம். லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு விஷயங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்கனி. இப்போ நீங்கள் லட்சுமி கடாட்சம் எங்கெங்கே இருக்குது? பெண்களுடைய வகுடில் இருக்குது, பசுவின் புன்புறம் இருக்குது, யானைக்கு முன்புறம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம சொல்லும்போது இந்த கனி வகையில் இது வந்து லட்சுமி கடாட்சம் இருக்கிறதுனால அதை பெற்றுக்கொண்டு அந்த கனகதார ஸ்தோத்திரத்தை கொடுத்ததா நம்ம சொல்லும்போது, அந்த நெல்லிக்காயை நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. ரெகுலராக வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அதை வாங்குங்க. வீட்டு அந்த பூஜை பொருட்களில் எலுமிச்சையோடு சேர்த்து அதையும் வைங்க. உங்களுக்கு அந்த மஞ்சள் நிறம் அந்த எலுமிச்சை, இந்த பச்சை நிறம் ரெண்டும் சேரும்போது உங்களுக்கு அந்த தங்கத்தை ஆகர்ஷிக்கக்கூடிய ஒரு குணாதிசயம் கண்டிப்பாக இருக்கு. விலையும் குறைவு. விலையும் குறைவு. விலையில்லா பரிகாரத்தை தான் நம்ம செய்ய முடியும். நம்ம வந்து பாவம் என்ன பண்றது? நமக்கு ஆசை இருக்கு, ஒரு எண்ணம் இருக்கு, அதை செயல்படுறது. என்ன கேட்டீங்கன்னாக்க நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். உங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா நிச்சயம் வந்து சேரும். எதுவுமே சரி. அது வந்து நான் பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிக்கலாக சொல்கிறேன். ஒரு விஷயம் உங்கள் மனசில் தோன்றிடுச்சுனாலே அது வரப்போகுதுன்னு அர்த்தம். நிச்சயமா. அது நல்ல இதுகளாக நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு தங்கம் சேர்க்கணும்னு ஆசை இருந்தால் உடனே ஒரு குறியீடு, அந்த லெமன் வாங்குங்க, கூடவே நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் வாங்குங்க, வீட்டில் வெள்ளிக்கிழமைக்கு பூஜை ரூமில் வைங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதோடு கூட என்னன்னு கேட்டிங்கனாக்க,
முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தை மடிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு சிவப்பு நிற கவர், அதாவது ரோஸ் கலர் பேப்பர்ல மடிச்சு ஆமாங்க, கொடுப்பாங்க. ஆமாங்க. அந்த பேப்பர்லயே வைங்கங்கிறேன். முன்னையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். பார்த்துருப்பீங்க. ஆமா. இப்போ வந்து என்னன்னா பெரிய கார்ப்பரேட் ஆனதுனால அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு பாக்ஸ். பாக்ஸ்ல போட்டு குடுத்துடுறாங்க. அந்த பேப்பருக்கு வேலை இல்லாம போயிடுது. ஸோ அந்த பேப்பர வைங்க. அது 2க்கும் வைங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை ரூம்ல வச்சுக்கங்க. நிச்சயமா தங்கத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. நிச்சயமா. நீங்க சொல்லும்போது எனக்கு இந்த கேள்வி ஞாபகம் வருது. நெறைய கலர் இருக்கு. எவ்வளவோ பேப்பர் யூஸ் பண்ணலாம். அது ஏங்க சார் பர்ட்டிகுலரா அந்த ரோஸ் கலர் கவர்? அதுக்கு ஏதாவது காரணம் ஏதாவது இருக்கா? காரணம் கண்டிப்பா இருக்கு. ரோஸ் கலர் கவர்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, குருவோட கலரும் அதுதான். குரு வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த பிங்க் கலர் நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா? மஞ்சள் நிறமும், பிங்க் கலருமே குருவோட தன்மை கொண்டது தான். ம், ஸோ ம், அதுக்காக தான் நம்ம அந்த மஞ்சள் நிற பேப்பரு, மஞ்சள் நிற பேப்பர்ல முன்னாடியெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து பிங்க் கலர்லயும் வைக்கிறாங்க. ரெகுலரா நம்ம பார்க்குறது பிங்க் கலர் தான். ம், ம். இப்ப தங்க விலை ஏறுனதுக்கு முக்கியமான காரணம். இன்னைக்கு வந்து தேதி வந்து உங்களுக்கு 13ஆம் தேதி. அ மே மாதம் இல்லைங்களா? இன்னைக்கு தங்க விலை ஏறியிருக்கு. இந்த தங்க விலை ஏறுனதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இம்போர்ட் டியூட்டின்னு கவர்மெண்ட்ல வந்து முதல்ல வந்து 15% இம்போர்ட் டியூட்டி இருந்தது. அந்த 15% இம்போர்ட் டியூட்டிய வந்து மக்கள் வந்து நல்லா இது பண்ணட்டும், வாங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 9% குறைச்சாங்க. 6%ல இருந்தது. இப்ப மறுபடியும் அந்த 9% வந்து இன்கிரீஸ் ஆயிடுச்சு. ஐயய்யோ! திருப்பி 15% ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றாங்கல்ல தங்கம், அது குறைஞ்சு போயிருந்துச்சு. இப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்தில, காதில போட்டுக்கிட்டு வருவாங்க. அதுக்கு கொஞ்சம் கஸ்டம்ஸ்ல செக்கிங் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா அதாவது அனுமதிக்கப்பட்ட நகைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு 2 பவுன் வரைக்கும் யார் வேணாலும் போட்டு வரலாம். ஒண்ணும் யாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. வெளியில தெரியிற மாரி ஒரு 2 பவுன் போட்டுட்டு வரலாம். மற்றபடி வந்து தங்கத்த பொறுத்தவரைக்கும் இப்போ விலையேற்றம், இன்னைக்கு உண்டான விலையேற்றம் வந்து உங்களுக்கு இந்த டாக்ஸ்னால ஏறுனது தான். ம். இந்த டாக்ஸ் வந்து தேவையான டாக்ஸ் தான். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி, எக்ஸ்போர்ட் டியூட்டி எல்லாம் வரும்போது டாலர் வேல்யூ இன்க்ரீஸ் பண்றத ஒரு அரெஸ்ட் பண்றதுக்காக பண்ணக்கூடியது. பிற்காலத்துல வந்து தங்கம் விலை நிச்சயமா விலை ஏறும். ஏன்னா போர்க்காலமா இருக்கு. நிரந்தரமற்ற ஒரு தன்மை நிலவுது. அதனால நீங்க எத பத்தியும் கவலைப்படாம, உங்கள்ட்ட கையில காசு இருக்கா? நேரா நகை கடைக்கு போயிடுங்க. உங்க ராசியான நகை கடைகள் ஏதாவது இருக்கும். போய் வாங்கிருங்கிறது தான் சிறப்பு. கண்டிப்பா. நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. என்ன அப்டின்னா, தங்கத்த ஒரு ஆடம்பர பொருளா மட்டும் பார்க்காம, நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு ஒரு விஷயமா நம்ம பார்க்கறது இருக்கணுன்றது நீங்க சொன்னது மூலியமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப நன்றி சார். இதே மாரி தெளிவான விளக்கம் ஒவ்வொரு வீடியோலும் நான் எதிர்பார்க்கிறேன். நன்றி சார். வணக்கம். வாழ்க வளமுடன்.